திவ்யாவுக்கு நான் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். எங்க புது வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. ஆனா மாமா வந்து அவனே வாங்கிட்டான், இதுலயே அவன் முந்திக்கிட்டான். நான் என்ன பண்றது கைஸ், நான் நினைக்கிறேன் நான் இவன்ட்ட சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடும் நம்ம கிட்ட காசு இருக்கும் போது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அதுக்கு எனக்கு முன்னாடி முந்திரி கொட்டாது. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க world win couple. ஸோ இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி தமிழையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து நான் சொல்றதை விட இவன் சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். என்னுடைய பிக் ட்ரீம்ல ஒரு குட்டி ட்ரீம் இருக்கும்ல, பெரிய ட்ரீம்ஸ் கொஞ்சம் இருக்கு, குட்டி ட்ரீம்ஸ் கொஞ்சம் இருக்கு. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் குட்டி ட்ரீம், குட்டியா இருக்கிற ட்ரீம் தான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேணாம். சொல்லுங்க. குட்டி ட்ரீம்ஸ்ல வந்து ஒரு ட்ரீம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அக்கா ரொம்ப நேரம் பேசாதீங்க, தயவு செய்து அதை காட்டிடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கே அப்படியே கை கால் தலைக்கால் புரியல. இப்ப அதை பார்த்ததுல இருந்து காலில இருந்து அப்படியே ஒரு சிரிப்பா வருது, எனக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. இவனுக்குலாம் வந்து பாராட்டணும்னு நினைப்பேன், இது பாராட்டினாராக கட்டி பறந்துடும். அதனால காலில இருந்து லவ் யூ சொல்ல ஒண்ணுமே சொல்ல, இருந்தாலும் லவ் யூ சோ மச் மாமா. தேங்க்யூ சோ மச். ரியலி ஐ அம் லக்கி ஃபார் யுவர் வைஃப். சேம் டு யூ. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நான் திவ்யாவுக்கு கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ், பயங்கரமான ஒரு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அதில் நிறைய ட்விஸ்ட் வச்சு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பேன். அந்த vlog வந்து என்னோட லைன்கிங் சேனலில் பாருங்க. ஸோ இப்போ கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ற vlog தான் இது. ஸோ அந்த vlog வந்து என் சேனல்ல தான் போடணும் அப்படின்னு நான் வந்து அந்த vlog தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அதனால என் சேனல் தான் போடுவோம். ஸோ ஓகே, என்ன அந்த சர்ப்ரைஸ்னு பாக்குறீங்களா? புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கால் மீ லைன் கிங் அண்ட் வேர்ல்ட் வின் கப்பல்ஸ் சொல்லிட்டு 2 ஐடி இருக்கு. 2 ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, கால் மீ லைன் கிங்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனல் வந்து லைன் கிங் ஆபீஷியல். ஓகேவா? என்னோட யூடியூப் சேனல் வந்து வேர்ல்ட் வின் கப்பிள். எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே பேர் தாங்க. இவருக்கு தான் 2 பேர். இன்ஸ்டாகிராம்ல வந்து கால் மீ லைன் கிங், யூடியூப்ல வந்து லைன் கிங் ஆபீஷியல். ஓகே வாங்க சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணலாமா? ஓகே வாங்க இப்போ பாக்குள்ள போகலாம். ஓகே ரெடி. சர்ப்ரைஸ் என்னன்னாக்கா 3 2 1. ஸோ திவ்யா வந்து இப்போ அடுப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, அதெல்லாம் அவளுக்கு தெரியும், அதனால் அதை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஹெல்ப்பு மை ஹெல்ப். ரொம்ப நேரமாக முக்கியம் இருக்கா, எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுக்கிட்டே உட்கார மாட்டேங்கிறேன்.
அழுத்து, கீழே பிடிச்சி அழுத்து. போலியா எல்லாத்தையும் மாட்டி முடிச்சாச்சு இல்லை, ஒரு போராட்டமே நடந்துச்சு காய்ச்சி இவ்வளோ நேரம். அதனால தான் vlog கண்டினியூ பண்ண முடியல. என்னம்மா பைத்தியக்காரி, இது எங்கேயே செட் பண்ண போகலாம். இங்கே இங்கே நெட் இருக்கு பாரு, எருமை. நான் வரேன். எங்க நெட் இருக்கு? நான் இருக்கு வச்சிருக்கேன். இப்படி எத்தனை போ வெளியே வச்சுட்டு போகிறேன். ஏடி இது இங்கே செட் பண்ணிட்டா பாருங்க. நான் தான் இப்போ டைப் பண்ண இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஓகே, பால் வாங்கிட்டு வரட்டா? சரி, நான் தானே பாரு எருமை. டைமிங் இன்னைக்கு என்ன? சரி போயிட்டு வராரு. ஓகே, ஃபேன்லாம் வந்து திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய போராட்டத்துக்கு நடுவில் இந்த டிவி கேபிளை மாட்டி எல்லாம் பண்ணி இப்போ மஞ்சள் குங்குமம் கலக்கிட்டு இருக்காங்க. என்ன திவ்யா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன திவ்யாம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சும்மா லைட்டாக ஒய். ஆமாம், ஸோ அம்மா என்னலையோ சென்டர் வைக்கிறமா, எனக்கு தெரியுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து புது அடுப்பு இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச சில விஷயங்கள் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். அதனால் வச்சிட்டு இருக்காங்க திவ்யா. அவங்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீம் ஆயிடு. ஓகே, ட்ரீம்ன்றத விட இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆசை. ஆசையும் தாண்டி ஆசையும் தாண்டி ஒரு வெறி. ஒரு சில நிறைய வீட்டில் பாரு, மோஸ்ட்லி எல்லாரும் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே மிடில் கிளாஸாக இருப்பாங்க, நம்மளை விட கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அவங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வெறி எனக்கு. அப்படின்னா யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணி போட்டி போடுறோம், போடாம பண்ணக்கூடாது. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்ற ஒரு போட்டி. நான் என்னைக்குமே வந்து யாரையும் பத்தி போராமலாம் பண்ண மாட்டேன். போட்டி போடணும்னு ஆசைப்படுவேன். போட்டி போட்டாதான் வாழ்க்கையில நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா. ஃபைனலி பொட்டு வச்ச ஒரு வட்ட நீலா. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? ஸோ அடுப்புல என்ன பண்ண போறா தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போறா, பால் குண்டான் பால் காய்ச்சி போறோம். ஓகே கைஸ், என்னோட லைஃப் லாங் ட்ரீம்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு எனக்கு. அதுல பார்ட் ஆஃப் 1 நிறைவேறி இருக்கு அப்படின்னா என்னுடைய ட்ரீம். ஜூம்ல வச்சா பயந்துக்க மாட்டாங்க? இல்ல ஜூம்லாம் இல்ல, அவுட்ல தான் இருக்கு. தள்ளிப்போ. என்னோட ட்ரீம் கேஸ் எப்படி ஜெயிச்சுட்டோம் மேடா. வாங்க இப்போ பால் காய்ச்ச போலாமா? ஆக்சுவலி அது மாற்றத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணோம், அதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா நானும் டென்ஷன் ஆகி இவனும் டென்ஷன் ஆகி அவனும் டென்ஷன் ஆகி. ஒண்ணும் இல்ல ஐஸ், அந்த டியூப் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. பழைய சிலிண்டருக்குள்ள டியூப் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது சின்னதாயிடுச்சு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. போயிட்டு டியூப் வாங்கிட்டு வந்தேன். அதான் கடவுளா ஆயிடுச்சு.
டீப்பு இமீடியட்டா வாங்கிட்டேன். ஏன்னா அந்த டீப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கு. இந்த அடுப்பு என்னன்னா இங்க வந்துருச்சு, இந்த பாஸ்ட்குள்ள வந்துருச்சு. அதனால நான் தான் போய் டீப்பு உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப ஒரு வாட்டி போட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் போய் கிடக்கும். இல்ல டீப்பை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பழைய டீப்பே போடுறோம் அப்படின்னாக்கா போட்டு நச நசன்னு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இவ வேற கொஞ்சம் இது சரியா துறை பயமா இருக்கு. அதுக்கு இங்க பாருங்க எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் நானு. இப்படிலாம் இதெல்லாம் வந்து என்னுடைய குட்டி குட்டி ஆசைகள். ரெடி கோ Mariata kalian temu pada salah tengah apa tata. இது கொஞ்ச நேரம் வரணும்ல சிலிண்டரு. சவுண்ட் வருது. கேஸ் போக போக தான் பழகும். எல்லாத்தையும் ஸ்டார்டிங் இப்படிதான். இந்த அடுப்பு எல்லாத்தையும் பரவணும்லப்பா, எம்டியா இருக்கும் உள்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். Finally we got it. Okay. இப்போ சென்டர் அடுப்பை பற்ற வைத்து பாலை வைக்க வேண்டியது. கலியத்தா ஓம் நம சிவாய. நல்லபடியா இருக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மினி பிளாகா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஆசை. ஆக்சுவலா என் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுல வந்து ஒரு சில கோளாறுன்றதுனால நான் அதெல்லாம் வாங்கல. இப்போ மதனோட வந்து அவ அடுப்ப வச்சுட்டு அவ வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து எனக்காக எல்லாமே, எனக்காகன்னு சொல்ல முடியாது, அவன் ஃபியூச்சர் ஒய்ஃப்காக எல்லாமே வாங்கி வச்சிருந்தான். சோ அத நான் யூஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஒரு பொருள் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கில்ட்டியா தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் ஏன்னா நான் ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல, ஒண்ணுமே அவனுக்கு நான் குடுக்கல, எல்லாமே அவன் தானே வாங்கினான். நம்ம என்ன கொடுத்தோம், நம்ம என்ன செஞ்சோம், சும்மா போட்ட துணியோட வந்தோம் அப்படின்னு ஒரு நாளும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். அப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ணி தான் இந்த ஃப்ரிட்ஜும் அந்த வாஷிங் மிஷினும் நான் என்னால முடிஞ்சது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம கிட்டே ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதை வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா திவ்யா எடுத்துட்டு வந்ததுனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாச்சு. வித்துட்டு அவன் எடுத்துட்டு வந்த ஃப்ரிட்ஜ் தான் இது. ஸோ வாஷிங் மிஷினும் இருக்கும். இது வந்து நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு விருப்பப்படி எல்லாமே வாங்கினா அவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப்காக. ஆனா என்னோட தாட் என்னன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கணும் பொருள் எல்லாமே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சோ அதுல ஒண்ணு இந்த கேஸ் ஸ்டவ். இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு மோஸ்ட்லி வந்து கிச்சன் இன்டீரியர்ஸ் அண்ட் ஹால் இன்டீரியர்ஸ் வந்து நிறைய எல்லாமே வந்து கண்ணாடி பவுலு, கண்ணாடி டம்ளர், எனக்கு அந்த மாதிரி லக்ஸரியான லைஃப்ல இருக்கவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்படி ஆசைப்பட்டுதான் இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வாங்கினேன். ரெண்டும் அவன்கிட்ட வலுக்கட்டாயமா உப்பு ஜாடியும் புளி போடுறதுக்கும் வாங்கினேன். இது ரெண்டும் நான் சொன்ன ஐடியா தான். அதுக்கப்புறம் வந்து நாங்க ஜூஸ் குடிப்போம். அந்த கிளாஸ், இந்த கிளாஸஸ், டீ குடிக்கிற கிளாஸ், எதுவுமே சில்வர் இருக்காது, எல்லாமே கண்ணாடியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ணு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் எல்விஸ் சார் வீட்டுல ஒரு 9 மந்த்தா இருந்ததுப்போ அவங்களோட கிச்சன் இன்டீரியர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்லாம் எப்படா இந்த மாதிரி எல்லாம் இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு, நம்மளாலயும் முடியும் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு பொருள் நம்மளால மொத்தமா வாங்க முடியாது. ஒரு பொருளா வாங்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு பொருளா வாங்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பொருள் இதுதான். என்னோட கிச்சன் இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். அது சரி, பால் வந்து பயங்கரமா பொங்கிட்டு இருக்கு. சவுண்ட் போயிடுச்சு பாத்தீங்களா? பொங்குது 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 பொங்கி வருது. கொஞ்சம் பொங்கி லைட்டா ஊத்துட்டோம்.
ஊத்தாது. ஊத்தக்கூடாது. ஆமா ஊத்தக்கூடாது. பொங்க தான் செய்யணும், ஊத்தக்கூடாதுல்ல. சொல்ல பண்ணு ஊத்தாதுமா. அப்படியா? எங்க புது வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. எங்க புது கேஸுக்கு பால் காய்ச்சியாச்சு. இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இது நானே வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாமா வந்து அவனே வாங்கிட்டான். இதுலயே அவன் முந்திக்கிட்டான். நான் என்ன பண்றது கைஸ்? நான் நினைக்கிறேன் நான் இவன்ட்ட சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடும் நம்ம கிட்ட காசு இருக்கும் போது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அதுக்கு எனக்கு முன்னாடி முடிந்து முந்திரி கொட்டாது. பட் நான் தான் செலக்ட் பண்ணேன். கேஷ் பண்ணா அவன் பே பண்ணா. ஏன்னா நான் வேலைக்கு போல, வீட்டுல விட்டியா தான் உட்காந்துருக்கேன். அதனால அவன் காசு கொடுத்துட்டா 4 நாள் அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் தான், பழைய கேஸ் வந்து ரொம்ப இன்னமோ வைகுண்ட ஏகாதசிக்கு யாகம் போடுற உண்ட மாதிரி எரிஞ்சுது. அதையும் பாத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குளிச்சிருச்சு. இப்ப நான் கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணாலுமே தெரியுது இந்த இடம். அந்த பிளாக்கா தெரியுது பாருங்க. அது ஒரு மாதிரி புடிச்சுக்கிச்சு. அதாவது இங்க ஆரம்பிச்சு இப்படியே புடிச்சுக்கிச்சு. நல்லவேளை இந்த உட்டெல்லாம் எரியல. அவ்வளவுதான் செத்துருப்பாங்க. அப்புறம் இப்போ எல்லாமே கிளீன் பண்ண வயசு நானு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒட்டரை அடிச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். ஒட்டரை அடிச்சு புது கேஸ் வர, புது அடுப்பு வர போது எல்லாத்தையும் கிளீன் பண்ண நானு. ஓகே, பால் பொங்கிருச்சு, இறக்கலாமா? ஓகே, நல்லபடியா பாலும் பொங்கிருச்சு. ஸோ இந்த அடுப்பு நல்லபடியா இருக்கணும். ஸோ அடுப்புங்கிறது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என் வீட்டில் எல்லார் வீட்லையுமே சிலிண்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த சாமி திருஷ்டி இதெல்லாம் வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பால் காய்ச்சணும். ஸோ நல்லபடியா வாங்கிட்டு வந்த உடனே கேஸ் எடுத்துட்டு போய் நாங்க ஏதாவது புது பொருள் வாங்குறோம் அப்படின்னாலே சாமி கிட்ட தான் வச்சுப்போம். சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் சுதாமாட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து லைன் கிங் சேனல்ல பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, லைன் கிங் சேனல்ல தான் அது நிறைய போடும். எல்லாம் எது பண்ணாலுமே நாங்க அவார்ட் லைன் கிங் சேனல்ல அந்த கிஃப்ட் கொடுத்தால அதுல வந்து சாமி கிட்ட தான் வச்சிருந்து வச்சிருந்து சாமி கிட்ட தான் ஓபனும் பண்ணிருப்பேன். எது வாங்கினாலுமே சாமி கிட்ட வச்சிருவோம். சோ ஓகே, நம்மளோட கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே गाइस, பை. என்னங்க ரிவ்யூ சொல்லவே இல்ல, என்ன பத்தி எதுவுமே சொல்லல. என்ன சொல்லுங்க உங்களை பத்தி? ஐ லவ் யூ தான். அத சொல்லிட்டேனே நானே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தான் சொல்லுங்க. என்ன ஒரு புறம் ஐ லவ் யூ. ஆமா சொல்லுங்க. இந்த அந்த லவ் வந்து மனசார நான் நீ குடுக்கும் போதே சொல்லிட்டேனே லவ் பண்ணிட்டேன், ஐ லவ் யூ சொல்லிட்டேன், உனக்கு கிஸ்ஸும் பண்ணிட்டேன். லைன் கிங் சேனல்ல அந்த vlog பாருங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன கொடுத்தது இந்த சேனல்ல வேர்ல்ட் வின் கப்பல் சேனல் பாருங்க. அதே மாதிரியே லைன் கிங்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கால் மீ லைன் கிங் அண்ட் யூடியூப் சேனல் வந்து லைன் கிங் அபிஷியல் 1698. வேர்ல்ட் வின் கப்பலுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி அதுதான், யூடியூப் ஐடியும் அதுதான். ஓகே, மறக்காம 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, 2 இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை, see you on next vlog. நானும் வரணும்ல. நீ எல்லாம் வராத போ. நானும் வருவேன். அதுக்குள்ள எப்படி எண்டு நீ முடிக்கலாம்? யாருக்கிட்ட முடிச்ச? நானும் வருவேன். என்ன அண்ணா 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 அந்த வாரம் பாரு. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னும் நிறைய வந்து திவ்யா கிளம்புற அந்த மேக்கப் கெட் வித் மீன் நல்லா நிறைய vlog கேட்டுட்டு இருக்காரு. தெரியல அந்த மாதிரி vlogலாம் அவங்க கேக்குறீங்க. கண்டிப்பா இனிமே வந்து திவ்யா சேனல்ல சாரி பின் பண்ணது வந்து அழகா இருக்கு, நீங்க சாரி கட்டறது ஒரு வாட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் என் சேனல் நான் அதெல்லாம் மெயின்டைன் பண்றேன். பிகாஸ் எனக்கு வீட்டு வேலையே நிறைய இருக்குது guys. இவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இவங்க எடிட் பார்க்க பண்றான், நான் சமைக்கணும், வீடியோ கிளீன் பண்ணி. எனக்கு வீடு நசனசன்னு இருந்தாலே பிடிக்காது. எனக்கும் தாண்டி இவருக்கு கொஞ்ச நேரம் அந்த போனை பாப்பாரு, வச்சுட்டு அப்படி வீடியோ பார்த்தா என்ன வீடியோ கிளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு. அந்த வேலையை நான் தான் பார்க்கணும், சமைக்கிறதையும் நான் தான் பார்க்கணும், வெங்காயம் தக்காளி வெட்டுறதையும் நான் தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். எப்படி என் சேனல் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் சேனலை ஃபோக்கஸ் பண்ண இருக்கேன். கெட் ரெடி வித் மீ இருக்கு, என்னோட லைனர், லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே ஷேர்லாம் வந்து ஒன்னொன்னுக்குமே ஒரு மாதிரி vlog போட்டுறலாம். ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா vlog பண்ணலாம். எப்படி பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஸ்டைல் நீங்க கேட்டதுனால திவ்யா ஸ்டைல்ல வந்து எல்லாமே கண்டிப்பா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எங்களோட சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்க அன்பு எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஓகே, பை பை, லவ் யூ ஆல். எங்க அடுப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட செலக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. திவ்யாக்கு நான் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸ்லாம் இல்ல,
கேட்டுதான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, அதுல எவ்வளவு ட்விஸ்ட் வச்சு வாங்கி கொடுத்தேன், எவ்வளவு டென்ஷனா சரி சரி, ஓகே இருந்தீங்க. ஓகே 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 गाइस, ஓகே गाइस, பை, லவ் யூ ஆல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே गाइस, பை பை. பை.